வணக்கம். உங்க பேர் என்னங்க? சார் வணக்கம். என்னோட அ. பேர் சாய் மதன்குமார். எந்த வேளச்சேரி மாவட்டம்? பகுதி. வேளச்சேரி பகுதி சென்னைங்க. சென்னை மாவட்டம், வேளச்சேரி. எந்த சட்டமன்ற தொகுதி வருது? வேளச்சேரி தொகுதி தான் சார். அதிமுகல நீங்க என்னவா இருக்கீங்க? சார் நான் அதிமுகல உறுப்பினர் தான் சார். ஆ. இதுவரைக்கும் அந்த போஸ்டிங்லாம் எதுவும் வாங்குனது கிடையாது. ஆனா சரி. 90ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 34 வருஷமும் அதிமுகவ விட்டு வேற எந்த கட்சிக்கும் போகல. எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் நான் அத தவிர்த்தனே தவிர அதிமுகல தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். எம்பி எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. 100% எஸ் 100%. இந்த வாட்டி வந்து வரலாறு காணாத டெபாசிட் இழக்கிற அளவுக்கு ஏடிஎம்கே நடந்ததுக்கு காரணமும் இன்னைக்கு இருக்கிற ஒற்றுமை இல்லாதனம் தான். ஆ. 100%. ஏன் இவர்ட்ட தான் காட்டி ஏங்க ஒற்றுமை இல்லங்கிறீங்க. இவர் வந்து நீதிமன்றத்துல இருந்து பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர், எம்எல்ஏ எல்லாத்துலயுமே எடப்பாடி பழனிசாமி தானே ஜெயிச்சுட்டு வர்றாரு. காசு கொடுத்தா யார் வேணாலும் வரலாம் சார். காசு கொடுத்தா பீத்துன்றதுக்கு பண்ணி கிடையாது சார். நம்ம மனுஷங்க சார். ஆ. மனுஷனா யோசிக்கணும் சார். ஒரு கட்சியை வந்து அதாவது வந்து புரட்சி தலைவர் கட்சியை உருவாக்குனதுக்கு காரணம் என்ன? கருணாநிதி இந்த தீய சக்தியை அழிக்கணும்ன்றதுக்கோசரம் தான், அவன் பண்ண ஊழலை ஒழிக்கணும்ன்றதுக்கோசரம் தான் வந்தாரு புரட்சி தலைவர். அவர் இருக்கிற வரைக்கும் வேற எதுவும் எதிர்கட்சியாலையும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. 12 வருஷமா அவரை வந்து ஒண்ணுமே அசைக்க முடியாத கட்சியா இருந்தது காரணம் என்னன்னா தொண்டர்களோட பலம். தொண்டர்கள் வந்து ஒரு உறுப்பினர் அட்டை வச்சிருந்தாவே அந்த காலத்துல வந்து ஒரு டிரைவர் வேலைக்கோ இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது ஜாபுக்கு போனா உறுப்பினர் அட்டை வச்சிருந்தாவே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து தொண்டர்களை மதிச்சார் சார். அதனாலதான் அந்த கட்சி வந்து 12 வருஷம் ஆயும் எவ்வளனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ராஜதந்திரி அந்த தந்திரின்னாங்க. யாராவது ஒருத்தர் அதாவது பெட்ல படுத்துக்கிட்டே ஜெயிக்கிற ஒரே ஒரு தலைவர்னு பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். இந்தியாவில அப்படி வந்து ஜெயிச்ச கட்சியை காப்பாத்தின கட்சியை அதுக்கப்புறம் அம்மா வந்து 1.5 கோடி தொண்டர்கள் என்ற நிலைமைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா 1.5 கோடி தொண்டர்கள் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா, அம்மா இருக்கும்போது 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாருங்க சார். ஓகேங்களா? அந்த எலெக்ஷன்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம வாங்கின ஓட்டு பாத்தீங்கன்னா 89 லட்சம். அப்போ 1.5 கோடி தொண்டர்கள் 89 லட்சம் பேர்ல இப்ப மீதி இருக்கிற 60 லட்சம் பேர் உனக்கு ஓட்டு போடல. அந்த 60 லட்சம் பேரையும் உன்னால கவர் பண்ண முடியல. நான் ஏடிஎம்கேக்கு போடலையே. 89 லட்சம் தானே ஏடிஎம்கேங்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கிறதுனால போடலையா, அல்லது வந்து ஓபிஎஸ் இங்க இல்ல, அம்மையார் சசிகலா இல்லங்கிறதுனால ஓட்டு போடலையா? சார் அப்படிலாம் கிடையாது சார். ஒத்துமை இல்ல சார் ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? எவன் வரலாம், எவன் கிட்ட காசு இருக்கு அவன் தான் மேல வரலான்றதுதான் இப்ப கட்சிக்கு இருக்கு. இப்ப ஒண்ணுமே இல்ல. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சார். போன வருஷம் வரைக்கும் வந்து எங்களை ஏமாத்துற மாதிரி இதே எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்க வந்து ஒரு பொழுதும் வந்து பிஜேபி கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம், பிஜேபி வந்து நாங்க வந்து தீவிரமா எதிர்ப்போம், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அம்மா கேட்ட மாதிரி மோடியா லேடியான்ற மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாய் சவடால விட்டுட்டு இன்னைக்கு அவங்க பையனுக்கு வந்து ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பையனுக்கு என்ன பிரச்சனை? அதான் இப்போ ஏதோ ஒரு கரப்ஷன் ஆயிருக்கு. 250 கோடியோ 300 கோடியோ புடிச்சிருக்காங்களாமே அங்க மேல. அவர் சம்பந்தி ராமலிங்கம் பேர்ல 40,000 கோடி வந்து ஊழல் இருக்குதாமா. ஓஹோ. இது எல்லாத்தையும் டைட் பண்ணவே என்ன பண்ணிட்டாரு, நீ இங்க வரலன்னா நான் உன்னை புடிச்சு உட்கார வச்சிருவேன் உள்ள அப்படின்னு மேல வந்து அமித்ஷா ஒரு பிரஷர் கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா பயந்துன்னு ஓடுறேன். நான் என்ன கேக்குறேன், அந்த அம்மாவுக்கு இருக்கிற தைரியம், ஒரு லேடியா இருந்த ஒரு அம்மாவுக்கு இருந்த தைரியம் ஒரு ஜென்னா இருக்கிற உனக்கு இல்லன்னா நீ எதுக்கு தலைமை பதவியில இருக்கணும்னு ஆசைப்படுற? தலைமை பதிவுன்னா சார் ஒண்ணு சொல்றீங்க எனக்கு சார். நானும் வந்து ஏடிஎம்கேல தான் சார் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது எதிர்கட்சியா இருந்தாலும் என்னோட கார்ல அம்மாவோட போட்டோ இருக்கும், கட்சி கொடி இருக்கும். இன்னைக்கும் எதிர்கட்சியா இருந்தாலும் தைரியமா சுத்திட்டு இருக்கிறேன், நான் ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த தைரியம் உங்களுக்கு இல்ல? தைரியம் இல்லாம ஏன் இருக்கீங்க? எதுக்கோசரம் போய் நீ இப்போ வந்து அமித்ஷா யார் சார்? நான் கேக்குறேன், அமித்ஷா யார் சார்? அவன் நார்த்ல அவன் ஒரு ஃப்ராடு. அவன் ஏற்கனவே வந்து அவன் பேர்ல அவ்வளவு ஊழல் இருக்குது. அவன் பையன் பேர்ல அஜய் ஜெய்ஸ்வால் பேர்ல ஊழல் இருக்கு. அவனுங்களே வந்து என்னைக்கு உள்ள தூக்கி போடுவாங்களோன்ற மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது அவங்க போய் அடிமைத்தனமா போயிட்டு ஏடிஎம்கே எதுக்கு நீ அடக்க வைக்கிற? அங்க அவங்க போய் போறதுக்கு இவங்க ஒற்றுமை ஆக முடியாதா சார்? அததான் சார் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அதாவது துரோகிங்களை நம்பி போற இப்ப ஒண்ணுமே இல்ல. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்களோட வரிசையா அவனுக்கு பண்றது டெல்லியில தூக்குனானுங்க, மும்பைல தூக்குனானுங்க. ஒரு கட்சிக்குள்ளயும் உள்ள வந்து நாகப்பாம்பு மாதிரி பூந்து அந்த கட்சியை வந்து கலவரம் பண்ணி அந்த கட்சியை தன்னுடையதா ஆக்குறதுதான் பிஜேபியோட வேலை. இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு, அதாவது புதுசா ஓட்டு போட போறாங்கல்ல அந்த பசங்களுக்கே தெரியும் சார். அந்த அளவுக்கு வந்து இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கீழே இருக்கவங்கள தான் நான் என்ன கேக்குறேன், உன்னை வந்து கையை காமிச்சு விட்டது சசிகலாமா, கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்துட்டு நீ வந்து கடைசியில வந்து இந்த இது நிக்கணும், நம்ம வந்து கண்டினியூ பண்ண 4 வருஷம் வேணும்னா ஓபிஎஸ் தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மீதி கட்சிக்காரங்க எல்லாரும் தேவை.
ஆனா நீ ஆட்சிக்கு பொறுப்புக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா வேற யாரும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்குதுன்னா எல்லாரும் கூழ கும்பிடு போட்டு நிக்கணுமா? ஒரு ம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். அதாவது அதாவது முன்னேறு எப்படி போகுது பின்னேறு எப்படி போகும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி இவரு எப்படிலாம் வந்து இவருக்கு ஆவாதவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாரோ, நேத்து ம். எங்க ஏரியால ஒரு மீட்டிங் சார். அம்மாவோட பிறந்த நாள் மீட்டிங். எந்த மாவட்டத்துல? இங்க சென்னையில திருவான்மூர்ல நடக்குது சார். சரி. ஓகேங்களா? நேத்து நடக்குது. அந்த இதுலயே பாத்தீங்கன்னா 3 அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க சார். எடப்பாடி அணியிலே ஒட்டுமொத்த 3 அணி இருக்கா? எடப்பாடி அணியிலேயே 3 அணி இருக்கு. ஏற்கனவே 3 அணி இருக்கு. இதுல வேற ஆமா, எடப்பாடி இதுல அணியில 3 அணியா? எடப்பாடி அணியிலே 3 அணி இருக்குங்க. அதுல ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு பகுதியில ஒரு ப்ரோகிராம் நடக்குது அப்படின்னா, அந்த ம். பகுதி செயலாளரோட பேராவது போடுவோமா போட மாட்டோமா? ஆமா, கட்டாயம் போடணும். ஒரு அது இடத்துல இல்லைங்க. ஒரு இடத்துல இல்லைங்க. அந்த ஒரு பகுதி பேனர் செயலாளர் பேரு இல்லைங்க. இதுல போடல. பகுதி செயலாளர் இல்ல. ஆனா அந்த பகுதியில மீட்டிங் நடக்குதுங்க. அது எப்படிங்க அது? அப்ப அந்த ஒரு மாவட்ட செயலாளர் அத கேட்கல. ஓகேங்களா? ம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கண்ட்ரோல்னா எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு ஒருத்தர் கீழ இருக்கணும் சார். இப்போ மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா, அவர் என்ன சொல்றாரோ அத நம்ம செய்யணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல வேணும்னே குற்றம் சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. சார் ஏன் நான் தெரியுமா? இல்ல. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அவருக்கு வந்து புரட்சி தமிழன்னு பட்டம் குடுத்துருக்காங்க. சரிங்க, 2வது வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 1,50,00,000 கோடி தொண்டர்கள் தான். சரிங்க. ஆனா இவர் அதிகாரத்துக்கு பொதுச் செயலாளர் வந்த பிறகு 2,50,00,000 கோடி தொண்டர்கள் உருவாக்கிட்டாங்க. சார் 2,50,00,000 கோடி தொண்டர்ல நான் 5 கோடி தொண்டர்கள் கூட நான் எழுதுவேன். பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா இருந்தா போதும் சார். ஓட்டு அப்ப 2,50,00,000 கோடி ஆகாது. தொண்டருங்கிறது உண்மை இல்லையா? எங்க போனாங்க அப்போ? அப்ப எங்க போனாங்க? இந்த வாட்டி வந்து அலையன்ஸ் கட்சி எல்லாமே சேர்ந்து வாங்கின ஓட்டே 1,50,00,000 கோடி தான் சார். ஆ. அதாவது கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து வாங்குது. இவர் எனக்கு அதிமுக எம்பி எலெக்ஷன் முக்கியம் இல்ல, நான் 2026ல ஆட்சியை பிடிப்பேன், 2,50,00,000 கோடி சார் அவருக்கு தொண்டர்கள் என்ன சார் இருக்காங்கிறாரு. முக்கியம்? ஏடிஎம்கேவா இருக்கிற நமக்கு தான் சார் முக்கியம். என்ன சார் ஆச்சு? அம்மா போகும்போது அங்க 50 எம்பி இருந்தாங்க சார். ஆ, 50 எம்பி இருந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை எம்பி சார் இருக்காங்க? ஆ, 4 எம்பி இருக்கிறாங்களா? ஆ, அப்ப அந்த 50 வந்து 46 பேரை காலி பண்ணிருக்கிற. ஆ. அதே மாதிரி 13 எலெக்ஷன் நின்னு இருக்க. 13 எலெக்ஷன்ல என்ன கிழிக்க முடிஞ்சது உன்னால? இல்ல அதுல எல்லாம் ஜெயிக்க முடியலனாலும் கட்சி விதிமுறையை பாத்தீங்கன்னா இவர் தானே பொதுச் செயலாளர். இதுல இவர் ஜெயிச்சுக்கிட்டே வராரு. கட்சி ஒண்ணு சொல்லட்டுங்களா? எம்ஜிஆர வந்து கடவுளா மதிக்கிறவன் நான். ஓகே. அம்மாவை கடவுளா மதிக்கிறவன் நான். என்ன மாதிரி கட்சியில சத்தியமா சொல்றேன், குறைஞ்சபட்சம் 1,50,00,000 கோடி தொண்டர்களுக்கு இருந்தோம். இப்பயும் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க வேலையை பாக்குறாங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் சரி தலையெழுத்தேன்னு சொல்லி சரி நம்ம கட்சி பாழா போதேன்ற ஒரு ஆதங்கத்துல நம்ம மக்கள் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்களோ? நான் ஒரு கருத்து சொல்றேன். எம்ஜிஆரும் இல்ல, ஜெயலலிதாவும் இல்ல, அம்மையார் சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்தாரு. அந்த அம்மா சசிகலாவும் கட்சியில இல்ல, ஓபிஎஸும் இல்ல. இவங்களை எல்லாத்தையும் இவர் ஒன்னாவும் இணைக்க மாட்டேங்கிறாரு. பேசாம தேர்தல் வரும்போது நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போய் வருவோம். அதிமுக இனிமே ஓட்டு போட்டா என்ன போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களோ? இப்போ அப்படி இல்ல சார். இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார். ஓகேங்களா? இப்போ அதிமுகல அம்மா இருக்கும் பொழுது 2011 எலெக்ஷன்ல 51% வாக்கு வங்கி வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு இருந்தது. ஓகேங்களா? அதுல இத்தனைக்கும் தனித்து நின்னே 51% இருந்தது. அது அடுத்த எலெக்ஷன் 2016 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வராது, ஏடிஎம்கே தான் சொல்லி அப்படியே ஆணித்தரமா சொன்னாங்க. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் 42% ஓட்டு வங்கி நம்ம கிட்ட இருந்தது ஏடிஎம்கேல. 2016. ஆமா, 2016 42% இருந்தது. இன்னைக்கு அந்த 19% மாத்துனது யாரு? இந்த 19% மாத்தது யாரு? அப்ப நான் என்ன கேக்குறேன், 1,50,00,000 கோடி தொண்டர்கள் ஏடிஎம்கேல வந்து அம்மா பீரியட்ல அம்மா இறக்கும் பொழுது 1,50,00,000 கோடி தொண்டர்கள் இருந்தாங்களே. நீ சொல்றது 2,50,00,000 கோடி தொண்டர்கள் ஆக்கிட்டேன்னு சொல்றியே. அப்ப 2,50,00,000 கோடி தொண்டர்ல உனக்கு 80 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு அப்படின்னா, எங்களை மாதிரி இருக்கிற உண்மையான விசுவாசிகள் போடுற ஓட்டே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ஓட்டு தாராளமா வந்து. அதுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா 10 லட்சம் தொண்டர்கள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. 10 லட்சம் தானே போனாங்க. மீதி இருக்கிற 2,40,000 ஓட்டு ஏன் வாங்க முடியல உன்னால? இல்ல வந்து பொய் கணக்கு எழுதுனியா? நான் கேக்குறேன், பொய் கணக்கு எழுதுனியா? சார் தொண்டர்கள் எப்படி சார் தெரியுங்களா வரணும்? முதல்ல பாத்தீங்கன்னா இங்க மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க பாட்டுன்னு தானா கிளம்பி போவோம் சார். தன்னெழுச்சியா வருவாங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது. உண்மை சார் அது. நாங்களாம் தானா போவோம் சார். இப்பெல்லாம் மீட்டிங்கே வரும்போதே அவன் வண்டி வச்சு ஆளை கூட்டின்னு வரான். ஒவ்வொரு வட்ட செயலாளர் இவ்வளவு பேரை கூட்டின்னு வரணும் அப்படின்னு கூட்டணும்னா நீ காசு கொடுத்தா ஆள் வருவாங்கன்றதுக்கு வச்சு கட்சி நடத்த முடியாது. கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு ஏத்துறது மாதிரி வண்டியில பிடிச்சி தள்ள சார். காசுக்கோசரம் கூட்டம் சேருதுன்னா அது வந்து ஓட்டாகாது சார். இல்ல காசுக்காண்டி கூட்டம் சேர்ந்தாலும் அவங்க அந்த மீட்டிங் முடியற வரலையும் இருக்க மாட்டாங்களா? இடையில போயிடுறாங்களே, வெறுஞ்சேரால இருக்கு. அதுக்குதான் அவங்க வந்து டோக்கன் வச்சிருக்காங்களே. டோக்கன் கொடுத்துட்டு இந்த பிரசன்டேஷன் வேணும் அந்த பிரசன்டேஷன் வேணும்னா நீ வெயிட் பண்ணணும். டோக்கன் கையில முன்னாடியெல்லாம் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது நன்றி உரை சொல்றவர்களும் இருப்பாங்க. இப்பெல்லாம் சிறப்புரையாடுறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. இல்ல சார், கூட்டம் வந்து காமிக்கணும்ன்றதுக்கோசரம் வரக்கூடாது சார். நீங்க பேசுற பேச்சு, நீங்க நடந்துக்கிற நடவடிக்கையை வச்சுதான் சார் உங்களோட கட்சி. இப்ப ஏடிஎம்கேனா வந்து அந்த கெத்துன்றது வந்து எப்பயுமே இருக்கும் சார்.
ஆனா இவங்களால வந்து அதை வெத்துன்ற அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க சார். அதுதான் சார் ரொம்ப மனசு கஷ்டமா எடுத்துட்டு இருக்கு. போறாங்க. அதாவது நான் கேக்குறேன், எவ்வளவு வந்து ஓபிஎஸ், கேட்கணும். அம்மையார் சசிகலா இவங்களால எல்லாம் ஏன் ஒண்ணுமே பண்ண முடியல எடப்பாடிய? அப்ப அவர் வந்து கிங் மேக்கர் தானே? சார் ஒரே நிமிஷம் சொல்றேன் சார். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஓபிஎஸ் தனக்கு தேவை அப்படின்னு வந்ததுன்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ அண்ணன் கேசிபி இருக்காரு. அவருதான் வந்து பாலமா இருந்து ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு அவரோட வேலை வந்த உடனே அவரை கைட்டி விட்டாங்க. எதுக்கோசரம் கைட்டி விட்டாங்க? பிஜேபி அலைன்ஸ் வேணான்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? பிஜேபியை பத்தி ஏதோ தப்பா பேசினாரு. பிஜேபி அலைன்ஸ் வேணான்னு சொன்னாரு. பிஜேபி அலைன்ஸ் அதே ஸ்டான்ஸ் தானே நீ இப்ப எடுத்திருக்க 5 வருஷம் கழிச்சு. இப்ப பிஜேபி அலைன்ஸ் வேணும்னு சொல்லி போறாரு. இப்ப கேசி பழனிசாமி என்ன மீடியாவில பேட்டி கொடுக்குறாருன்னா, பிஜேபி கூட கூட்டணி சேர்றதுனால ஒன்னும் தப்பு இல்லைங்கிறாரு. தப்பு இல்லன்றதுலாம் கிடையாது சார். தப்பு இல்லன்றதுலாம் தப்பு இல்ல. கேசிபி பழனிசாமி அவரை சேர்த்துக்குவாங்கிறதுனால அப்படி சொல்றாரோ சார்? அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லவே இல்லை சார். நீங்க தான் சொல்றீங்க. அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. அப்படிங்களா? அவர் வந்து ஓபிஎஸ்ஸையும் என்னையும் வந்து கட்சியில சேர்த்துக்குங்க அப்படிங்கிறாரு. சசிகலாவை சேர்க்க வேண்டாங்கிறாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், அவர் வந்து அப்ப கவுண்டர் பாசத்துல தான் அவரும் கேசி பழனிசாமி பேசுறாரு. சார் அப்படி கிடையவே கிடையாது சார். சேர்த்துக்கிறதுன்றது என்ன சார் இருக்கு இதுல? நான் என்ன கேக்குறேன், ஒதுக்கிறதுக்கு நீ யாரு? ஒரு அதாவது வந்து எல்லா பைலாவையும் மாத்திட்ட. எல்லா பைலாவும் அதாவது வந்து நிலைய செயலாளரா 5 வருஷம் இருக்கும். பைலாவை மாத்தினாருங்க. பைலாவை மாத்தினாலும் கூட அந்த பைலாவை மாத்தினது தப்புன்னு நீதிமன்றத்துல போய் வாதிட்டு அதை ஜெயிக்க முடியலையே. ஓபிஎஸ் ஆல ஜெயிக்க முடியல, அம்மையார் சசிகலாவால ஜெயிக்க முடியல, டிடி தினகரனால ஜெயிக்க முடியல. அப்ப எடப்பாடி பழனிசாமி தானே கிங் மேக்கரு. நீங்க அரசியல்ல தோக்குறாங்கிறதே விட்டுருங்க சார். பணம் சார். பணம் கொடுத்தா இப்ப ஒண்ணுமே இல்ல சார். இப்ப நீங்க நார்த்லயே பாருங்க, ஒரு ஜட்ஜி வீட்டுல 100 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. ஆமா, இவங்களுக்கு எத்தனை போய் பணத்தை கொடுத்தா ஜட்ஜ்மெண்ட் விலைக்கு வாங்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா சார்? நாட்டுல நம்ம அதாவது அமெரிக்கால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் அதிபர். ஆனா ஒரு மாவட்ட நீதிபதி வந்து அவர் மேல ஒரு அலிகேஷன் வந்து அது வந்து கரப்ஷன் பண்ணிருக்காரு, இதுக்கு தண்டனைன்னு சொல்லி டைரக்டா கொடுக்குறாரு. ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு மாவட்ட நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு. அது வந்து ஜனநாயகமா? இவனுங்க வந்து சுப்ரீம் கோர்ட் தானே போவ, அங்க இருக்கிற ஜட்ஜை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்ற மாதிரியோ, இல்ல நியாயமா சொல்ற ஜட்ஜுக்கு அவனை தூக்கி சாவடிக்கிறது, அவனை தூக்கி வெளியில போக வைக்கிறது, டெர்மினேஷன் பண்றது, இந்த மாதிரி பண்றதுல எல்லாம் வந்து நீதி கிடைக்காது சார். சிவி சண்முகமும் போயிருக்காருங்க. சிவி சண்முகம் போயிருக்காரு, வேலுமணி போயிருக்காரு அமித்ஷாவை பாக்குறதுக்கு. இப்ப இவங்கெல்லாம் சிவி சண்முகத்துக்கிட்ட வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கு சார். உண்மையிலே சொல்றேன். அவர் பேச்செல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். உண்மையிலே கரெக்டா பேசுற மனுஷன். ஆனா இந்த எடப்பாடி வந்து தன்னால ஆகலன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்காவது விட்டுட்டு ஒதுங்கி போலாமே. நான் என்ன கேக்குறேன், நீ தான் வந்து தலைமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் விரும்பல. ஏடிஎம்கே ஒருங்கிணைந்து இருக்கணும். ஆமா சார், அதான் சார் உண்மை. விரும்பி இருந்தா தொண்டர்கள் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாவே நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா சார்? அது வந்து எம்பி எலெக்ஷனுங்க. மோடி வேணுமா வேண்டாமாங்கிற எலெக்ஷன். 2026 தான் ஸ்டாலின் வேணுமா சார்? எம்பி எலெக்ஷன் நான் சொல்லல. 2016 எலெக்ஷனே நான் சொல்றேன். 2016 எலெக்ஷன்ல ஓட்டு வித்தியாசம் 20 லட்சம். மொத்தமா எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்த்து வாங்கின ஓட்டுல பாத்தீங்கன்னா 20 லட்சம் ஓட்டு. 20 லட்சம் ஓட்டு 234 தொகுதிக்கு போட்டீங்கன்னா 8000 ஓட்டு. 8000 ஓட்டுனா ஒரு தொகுதியில குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 8 வட்டச்செயலாளர் இருக்கிறான்னா அதுல 10 பாகம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பாகத்துக்கு 100 பேர் ஓட்டு வாங்கியிருந்தாவே போதும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், இவங்களை எல்லாமே வந்து அரசியல் மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. அவங்கள வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யார் சார்? நான் கேக்குறேன், அவங்கள வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? தொண்டர்கள் சொல்லணும் சார். அதாவது ஓபிஎஸ் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுங்களா? தனியா போய் ஏடிஎம்கே எதிர்க்க நின்னது பெரிய தப்பு சார். அது வந்து என்ன தர்மயுத்தம் பண்ணனதா இல்ல எப்படி? தர்மயுத்தம்லாம் இதெல்லாம் வந்து ஊர ஏமாத்தத்துக்கு சார். நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்டாண்ட்ல நின்னா கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல நிக்கணும் சார். அப்படியே ஒரு வேளை நின்று இருந்தா ஒரு 10 தொகுதியில நின்று இருந்திருக்கணும் இல்ல சார்? அதாவது நான் மட்டும் என்னோட வெயிட்ட காமிக்கிறேன்றதுக்கோசரம் நிக்க கூடாது சார். ஏடிஎம்கே அதாவது அவர் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? இப்ப அவங்க அலைன்ஸ்ல வேற ஏதாவது பார்ட்டி ஏடிஎம்கே நிக்காம நம்ம அலைன்ஸ்ல இருக்கிற பார்ட்டிக்கு எதிர்க்கு நின்னுந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லிருக்கலாம். நீ ஏடிஎம்கே ஆள் நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீ நிக்கவே கூடாது. நீ எதிர்த்து நிக்கிறது ஏடிஎம்கே ரெட்டையில எதிர்த்து நிக்கிற. அப்ப நீ வந்து ஏடிஎம்கே தொண்டனே கிடையாது. நீ ஒரு பாரதிய ஜனதாவோட அடிமைதான். அடிமை திறமை, அதாவது திராணி இருக்கணும் சார். தினகரன் சொல்றத பாத்தீங்களா? ஜெயலலிதாவோட ஆட்சியை வந்து பாஜக கொடுக்க முடியுங்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவரு வந்து ஜெயலலிதா கட்சியிலே அவர் இல்ல. அவர் எப்படி ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்பாரு? அவர் அம்மையாரோட கட்சியில இல்லையே, ஏடிஎம்கேல இருக்காரு. அவரு அமமுகன்னு சொல்லிட்டு அம்மா பேர்ல வந்து கட்சி ஆரம்பிச்சா சார். ஆரம்பிக்கும் போது ஒரு குக்கர் இதுல வந்து நின்னு ஜெயிச்சாரு ஆர்கே நகர் தொகுதியில. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல அவரால் வந்து டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா? அவர் வந்து எங்க ஆட்சி அமைப்பாரு?
ஆட்சி எல்லாம் அமைக்க முடியாது. எங்கேயாவது காரைக்குடி ஆட்சி கிட்ட போய் வேணா அமைக்கலாம், வேற எதுவும் பண்ண சரி, முடியாது இப்ப அவரால. என்னதான் அவன் அதிமுக என்ன அவன் 2000 சார் ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இப்ப இல்ல நான் சார். ஒரு சார் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க அதிமுக, சார். பாஜக, ம் பாமக, அமமுக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இந்த ம் கட்சி எல்லாம் நிக்குதுன்னு வைங்க கூட்டணியில. சரிங்க ஒரு பக்கம் ஏடிஎம்கே நிக்குது, ஒரு பக்கம் விஜய் நிக்கிறாரு, ஒரு பக்கம் சீமான் நிக்கிறாரு. சீமான் வந்து சரிங்க. அதிமுகவுக்கு போறாருன்னு சொல்றாங்க, போலன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ம் இப்ப ஏடிஎம்கேவோட நிலைமை 2026ல என்ன ஆகும்? இந்த 2026ல நிலைமை நீடித்தால் அதே சார் 2026ல கட்சி தொண்டர்கள் நம்பாம மத்த கட்சியை நம்பி நீ ஓட்டுல இறங்குனா நீ வாங்க போகுது 0 தான். என்ன பூஜ்ஜியம்ங்கிறீங்க? 0 தான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப வாங்கி இருக்கிற சீட்டை கூட நீ அடுத்த எலெக்ஷன்ல நீ வாங்க திமுக முடியாது. மேலதான் மக்கள் வெறுப்புல இருக்காங்க. சார் சத்தியமா திமுக மேல வெறுப்பு தான் சார் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மக்களோட மனநிலை எப்படின்னா, இந்த திருடம் ஓகேவா, அந்த திருடம் ஓகேவான்னு தான் ஓ, பாப்பாங்க. எரியிற கொள்ளியில எது நல்ல கொள்ளிங்கிறது அந்த ஆமா, மாதிரி அதுதான். திருடனை தான் கொஞ்சம் மாதிரி பாப்பாங்க. இது அதிக மாதிரி யார் சார் ஓகேமா இருக்கா? எம்ஜிஆரை தவிர்த்து, அம்மாவை தவிர்த்து அதுக்கப்புறம் யார் சார் ஓகேமா இருக்காங்க? அப்படி அம்மா கூட இருக்கும்போதே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஓகேங்களா? ஆனா கடைசியா அவங்க ஆண்ட 5 வருஷமும் பாத்தீங்கன்னா, அந்த 6 வருஷமும் பாத்தீங்கன்னா, அவங்கள மாதிரி ஆட்சி அமைக்க முடியாதுன்றது இவங்க தான் ஓகே அப்படின்னு மக்கள் டிசைட் பண்ணதுனாலதான் 2வது முறை ஆட்சியில வந்தது. இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, இவ்வளவு டிஎம்கேல எல்லாம் வந்து இவ்வளவு சொல்றாங்க, நாங்கெல்லாம் இவ்வளவு ஆட்சி வரணும், இப்ப இது பண்ணணும்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டினியூவா அவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா? அது முடியாது. தமிழ்நாட்டுல முடியாது. ஏன்னா எல்லாருமே யோசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க, மக்கள் படிச்சவங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் விஷயங்கள். நார்த்ல மாதிரி வந்து படிக்காதவனோ எது சொன்னாலும் கேட்கறவனோ இந்த சூழல்ல அம்மையார் சசிகலா வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார் அவங்க வந்து அமைதியா இருந்தா போதும் சார். கட்சியில இருக்கணும், ஆனா அவங்க அமைதியா இருக்கணும் சார். ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் வந்து கரப்ஷனுக்கு காரணம், இப்ப அம்மாவுக்கு பேர் கெட்டு போனதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன். ஓகேங்களா? அந்த கரப்ஷனால தான் அம்மா வந்து இவங்களே ஒதுக்கி வச்சாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஓகேங்களா? அம்மா கூட இத்தனை வருஷம் இருந்தீங்க. இவங்க தலைமையில கட்சி இயங்குறது நல்லா இருக்குமா? வராது 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 சார். 100% வராது சார். ஏன்னா சார் அதாவது இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா அம்மா கூட இருந்தாங்க, அவ்வளவுதானே தவிர மத்தபடி வந்து வேற எதுவும் வந்து நீங்க ஆதில இருந்தே வந்து கட்சியில இப்ப கீழே இருந்து மேல வந்திருந்தீங்கன்னா அப்ப அதோட அனுபவம் இவங்க அம்மையார் சசிகலா தலைமையில கட்சி இயங்குறது சரியா வராதுங்கிறீங்க? சரி வராது சார். சரி, யார் தலைமையில தான் கட்சி வரணும் சார்? அதான் சார் சொல்றேனே சார். இப்போ எலெக்ஷன் வச்சு நீ கட்சி தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு திராணி இருந்ததுன்னா யார் யார் நிக்கிறதா இருந்தாலும் நிக்கலாம் சார். ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இனிமே இருக்குமாங்க? தொண்டர்களால் தெரிவு செய்யப்படும் சார். 100% வாய்ப்பு இருக்கு சார். சார் இப்போ எலெக்ஷன் 140 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல எலெக்ஷன் வச்சு பண்ற அளவுக்கு இருக்குது. இவங்க கிட்ட இன்னும் ஒரு 5 எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்குதுன்னும் போது அதை ஒரு எலெக்ஷன் நம்ம கட்சிக்குள்ள வைக்கிற எலெக்ஷன்ல வச்சா என்ன? இப்போ நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க வந்து இப்போ 1.5 கோடி தொண்டர், உங்களுடைய கருத்து பெரிய சொல்றேன், 2 கோடி தொண்டர்கள் இருக்குமா அதிமுகல? இதுல ஒரு 5 பேர் நில்லுங்க. 5 பேர் நின்னு அதுல 50 லட்சம் ஓட்டு வாங்குறான்ல, அவன் தானே ஜெயிப்பான். ஆமா. அந்த 50 லட்சம் ஓட்டு நீ வாங்கினா நான் உன் பின்னாடி கையை கட்டி நான் நிக்கிறேன். ஓஹோ. நான் எடப்பாடியா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், கேசிபி சாரா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், யார் வேணாலும் இல்லுங்க. யார் வேணாலும் வரட்டும், ஆனா ஓட்டு போட்டு தேர்வு பண்ணுங்க. ஓட்டு போட்டு நீங்க வந்து தில்லு இருக்க சார் மாறு தட்டிக்கிறீங்களா சார்? நான் ஆம்பளை, நான் இது பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்றீங்கல்ல, இத ஒண்ணு பண்ணிதான் பாருங்களேன். பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், இது ஒரே ஒரு ஓபிஎஸ்ஏ சொல்றாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறாரு. அவர் பயனாவலி தொடர்ந்து நீங்க நிக்காத. இப்போ நீ ஏன் நிக்கிற? எலெக்ஷன்ல நிக்காத. அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ற, நிக்காத. சரிப்பட்டு வரும்ன்றோ நில்லுங்க, நின்னு ஜெயிங்க. ஜெயிச்சதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒன் டைம் இந்த பிரச்சனைகள்னா யார் வெயிட்னு காமிக்கிறதுக்கு தானே பிரச்சனை. நான் என்ன கேக்குறேன், அந்த வெயிட்ட நீங்க நிரூபிச்சிருங்க. நீ உன் காலில் நான் வந்து விடுறேன். இதே எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் காலிலேயே வந்து கிடக்குறோன்ற. ஏன்னா இத்தனை தொண்டர்கள் நம்புறாங்கன்னும் போது நானும் நம்பிதானே ஆகணும். ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 50 லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஏத்துக்கிட்டா நீங்க ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா ஒத்துப்பேன், கண்டிப்பா ஒத்துப்பேன். ஆனா அவருக்கு 50 லட்சம் பேர் தான் இருப்பாங்க போல இருக்கு. 1300 பொதுக்குழு இருப்பாங்க. 50 லட்சம் பேருன்னா நல்லா அவனுக்கு தெரிஞ்சுவோம் சார். 50 லட்சம் பேருன்றது மீதி இருக்கிற 1.5 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அது சப்போஸ் ஏன் அது வந்து செங்கோட்டையனுக்கோ இல்ல கேசிபி சாருக்கோ இல்லன்னா சசிகலா அம்மாக்கோ ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க? வரும்ல, அப்படியே ஓட்டு வரும்ல, வராம இருக்காது. இப்ப இவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா சார், அவர் கூட வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் சொல்லுவாரு ஸ்லீப்பர் செல், அந்த ஸ்லீப்பர் செல் தான்.
எப்படா இவரை தூக்குவாங்க, எப்படா இவர் வந்து 40,000 கோடி ஊழல்ல மாட்டுவாரு, இல்ல எப்படா இவர் வந்து கொரோனா கொலை வழக்குல மாட்டுவாரு, எப்படா நம்ம அடுத்த நம்ம கட்சியை புடிச்சு போன்னு உட்காந்துக்கிறவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க. எவனும் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு அவர் பிஜேபி அலைன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாருன்னா, இன்னைக்கு அவர் கூட சுத்துற 5 தலைங்க வந்து பிஜேபிக்கு மாறுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓ அப்படியா? யார் 5 தலைங்க சார். அதாவது ஊருக்கே தெரியும் சார், ஊருக்கே தெரியும் சார் அந்த 5 தலை யாருன்னு. எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன். அதாவது கொங்கு பெல்ட்னு இவரு குச்சினுக்கிறாரு, எங்க பின்னாடிதான் நிக்குது. கொங்கு பெல்ட்ல இருந்தே 4 பேர் வெளில போவாங்க, வெளில போயிடுவாங்க. 4 பேர் வெளில போயிட்டு அவன் பிஜேபில நிப்பான். அவனுக்கு தேவை வந்து பதவி. அதாவது சார் பணத்தை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவன் எந்த கட்சிக்கு வேணா போவான். தொண்டர்கள் மட்டும்தான் சார் நிரந்தரம். தொண்டர்களை கரெக்டா நீ வச்சுக்கிட்டு தொண்டர்களை மதிச்சு கட்சி நடத்தினா உங்க கட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அதாவது அதிமுக வந்து தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தரை, அது வந்து செங்கோட்டையனா இருக்கலாம், மேல சசிகலா இருக்கலாம், கேசி பழனிசாமியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. அதிமுக தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு அப்படி அதிமுக பொதுச்செயலாளர் வந்தா அவங்க காலில் நாங்க வந்து சரணாகதி அடைஞ்சு அவங்க காலில் வந்து கும்பிட கூட நாங்க தயார் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.